கொடுக்கப்படும் பொருளின் பின்னால் உள்ள இதயத்தை அடையாளம் கண்டுகொள்ளும் போதுதான் அப்பொருள் ஒரு பரிசாகிறது. ஒரு பரிசின் பின்னால் உள்ள இதயத்தை பார்க்க தவறிவிடும் போது அப்பரிசு ஒரு சாதாரண பொருளாகிவிடுகிறது. உங்களுக்கு பேனாவை கொடுத்த இதயத்தை அடையாளம் கண்டுகொள்ளும் போதுதான் அது பரிசாகிறது. உங்கள் வளர்ச்சியில் இதயபூர்வமாக செயல்பட்ட உங்களது பெற்றோரின் இதயங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளும் போது நீங்கள் என் குழந்தை பருவம் எனக்கு கிடைத்த வெகுமதி என்று கூறுகிறீர்கள். அறிவை உங்களுக்கு பரிமாற்றம் செய்த ஆசிரியரின் இதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது கல்வி ஒரு பரிசாகிறது. உங்கள் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட முதலாளியின் இதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை முறை ஒரு வெகுமதியாக மாறிவிடுகிறது. உங்களது நிறுவனத்தில் ஈடுபாட்டுடன் வேலை செய்யும் ஊழியர்களின் இதயத்தை அடையாளம் கண்டுகொள்ளும் போது அது ஒரு பரிசாக மாறுகிறது. பரிசு என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு கண்ணோட்டம். வழங்கப்பட்ட பொருளின் பின்னால் உள்ள இதயத்தை தரிசிக்க துடிக்கும் பார்வை என்று கூட சொல்லலாம். அந்த நோக்கில் பார்த்தால் இன்றைய தினம் ஓர் அழியாத பரிசு. ஒவ்வொரு பரிசுக்கும் பின்னால் பலர் இருந்தாலும் இன்றைய தினம் என்ற விலைமதிப்பற்ற பரிசை நீங்கள் கடவுளிடம் இருந்து மட்டுமே பெற முடியும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஏற்கனவே உங்களது கடைசி தினத்தை வாழ்ந்து விட்டீர்கள் என்று பொருள். நேற்றைய இரவு படுக்கச் சென்ற அனைவரும் இன்று காலை கண்விழித்து எழவில்லை என்றால், நீங்கள் அப்படி கண்விழித்திருக்கிறீர்கள் என்றால் நம்மை மீறிய ஏதோ ஒரு சக்தி மற்றும் ஒரு இன்றைய தினத்தை வாழ நீங்கள் தகுதியானவர்தான் என்று நினைத்திருக்கிறது. இந்த 24 மணி நேர சமாசாரத்தின் பின்னால் உள்ள தெய்வீகத்தின் இதயத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இன்றைய தினம் ஒரு தெய்வீக பரிசு. அப்படிப்பட்ட ஒரு பரிசை தவறாக பயன்படுத்துவது பரிசளித்தவரை பழிப்பதற்கு சமமானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாளின் ஒரு தினத்தை வீணடிப்பது இப்பரிசை தந்தவரை நிந்திப்பதாகும். வெகுமதியின் மதிப்பை நீங்கள் புரிந்திருந்தால் மட்டுமே உங்களால் வெகுமதியை பாராட்ட முடியும். இன்றைய தினத்தை மதியுங்கள், அதை மதிப்புடையதாக்குங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு நாளை அதற்கு பதிலாக கிடைக்கும் ஏதோ ஒன்றிற்காக செலவிட போகிறீர்கள். அதனால் உங்களது இன்றைய தினத்தை உங்களால் முடிந்த அளவு பயனுள்ளதாக ஆக்குங்கள். உங்கள் மீதமுள்ள வாழ்நாட்களின் தொடக்க தினம்தான் இன்றைய தினம். அதனால் கடந்த காலத்தை உங்களிடமிருந்து பிரித்தெடுக்கும் விதத்தில் ஒரு கோடு வரையுங்கள். இன்றைய தினம் நேற்றைய தினம் நேற்று முடிந்து விட்டது என்று நம்புங்கள். வருங்காலத்திற்கு விரையும் பொத்தானை அழுத்துங்கள். கடந்த காலத்தின் வடுக்களை பற்றி இன்றைய தினத்திற்கு கவலை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வருங்காலத்தின் உறுதியற்ற நிலையையும் அதை பதிப்பதில்லை. இன்றைய தினம் ஒரு தினம், ஒரு சந்தர்ப்பம், வாழ்வின் ஒரு அங்கம். அதனால் இன்றைய தினங்களை கவனமாக கையாளுங்கள். புத்தர் இவ்வாறு கூறியுள்ளார். எப்படின்னா, இன்று நாம் விழித்தெழுந்து நன்றி செலுத்தலாம். இன்று நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் குறைவாக கற்றுக்கொண்டதற்காக, குறைவாக கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் இருப்பதற்காக, உடல்நலவு குறைவு ஏற்பட்டாலும் இறந்து போகாமல் இருந்ததற்காக நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோமாக. அதனால் இப்படி பிரார்த்தியுங்கள். கடவுளே, என்னுடைய இன்றைய தினம் நீவீர் எனக்கு அளித்துள்ள